உன் புண்ணியத்துல என் குழந்தைக்கு தினமும் பால் கிடைக்குது. நீ நல்லா இருக்கணும். கிளி ஜோசியம், கிளி ஜோசியம். ஏ கிளி ஜோசியம், இங்க வா. அம்மா தாயே மதுரை மீனாட்சி. ஏன் ஜோசரே, இது ஆம்பளை கிளியா பொம்பளை கிளியா? சாயங்காலம் ஆத்தங்கரைக்கு குளிக்க வரும், அப்ப வந்து பாரு. ஏண்டி சின்னமணி, உனக்கு எப்ப கல்யாணம்னு ஜோசியம் பாக்குறியா? எப்ப பாரு உனக்கு இதே நினைப்பு. எங்க அண்ணனுக்கு பாக்குறேன். யாரு? கருவாயனுக்கா? அழகா முத்துன்னு பேர் இருக்குப்போ. ஏண்டி கருவாயின்னு சொல்ற? முத்து என்ற கருவாயனுக்கு எண்ணி எண்ணமெல்லாம் நிறைவேற நல்லதொரு பதிலை சொல்லடி ஜெயமாலினி. ஏன்டா கிளிக்கு ஜெயமாலின்னு பேர் வச்சிருக்காங்க? அது துணியை கட்டல, அதனால தான். சரியா இருக்குமா ஜெயமாலினி? முத்து என்ற கருவாயனுக்கு ராமர் வனவாசம் போறது வந்திருக்குமா? ஓடி போனாலும் தேடி வரும், குடியிருப்போரால் குடும்பத்துக்காகாது. கேடு சூழ் ஊழ்வனை உறுத்துவதால் போக வேண்டும் வனவாசமே. என்ன என்னமா இது? என்னமா இது? ஐயோ ஐயோ, என்ன காப்பாத்துங்க. கழுத்து விடுமா, என்ன பண்ற பாரு. சின்னமணி, எங்க அண்ணனே வனவாசம் போகணுங்கிற என்ன பண்ற பாரு. கிடி எடுத்து கொடுத்த சீட்ல வந்ததா அவர் சொன்னாரு. பாவம் அவர் என்னடி செய்வார்? எங்க அண்ணன் எப்படி சொல்லலாம்? ஐயோ, உங்க அண்ணன் மேல நீ உசிரியா வச்சிருக்கங்கிறதுக்காக அவர் கழுத்தை நெரிக்க போறிய? அறிவு இருக்கா உனக்கு? யோ, எல்லாத்தையும் எடுத்து போயா. நீ வாடி. தங்கச்சி, உன் வேலையா தான் இருக்குன்னு நினைச்சேன். கையில இருக்க நெல்லை அரைச்சிட்டு வந்துடுறமா. சுவிட்ச போடுமா. முடியாது. சோத்த தின்னுட்டு சொச்சா இருக்க நல்லா அரைக்கலாம். ஆமாடி, சுவிட்ச போடுமா. அண்ணன் சொல்றத கேட்கணும். முடியாதுன்னு தங்கச்சி சொல்ல தட்டக்கூடாது. சாப்பிட்டு வேலை பார்க்கலாம். என் கண்ணு இல்ல. இத பாருமா, நான் என்ன வாங்கண்ண. நல்ல ருசியா இருக்கு. கருவாயா, நம் முதலாளியை தேடி பக்கத்து ஒரு மராத்தார் வந்திருக்காரு. உடனே 4 இளநீ விட்டு வாங்கிட்டு சொன்னார். இந்த அருவா அதை கீழே போடு. சாப்பிட்டுட்டு இளநீ போடலாம், ஒன்னும் அவசரம் இல்ல. என்ன பெத்த ஆத்தா இல்ல, போட்டு வந்துடுறமா. என்ன பெத்த ராசா இல்ல, சாப்பிட்டுட்டு போடலாம். ஏமா, இப்ப இந்த இடத்தை விட்டு நான் போக கூடாது, அவ்வளவுதானே? ஆமா. சரி, இந்த இடத்தை விட்டும் போகல, மேலையும் பார்க்கல, போதுமா? சரி. நாலு தானே? நாங்க குடிக்க மாட்டோமோ, அஞ்சா போடுறது. விஜயன், சொல்லுக்கு அரிச்சந்திரன், கவட்டைக்கு கருவாயன். ஒரு பயம் ஒண்ணு அசைக்க முடியாத போய். அடே அப்பா, உன்னை மாதிரி ஒரு கெட்டிக்காரன் நான் பார்த்ததே இல்ல. கொண்டு விட்டேன். நான் வரட்டுமா? என்னமா பண்ற? கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படவே கூடாதுனா. துப்புங்க. இறங்கம்மா. கணக்கு பிள்ளைக்கு நல்ல உத்தியோகம். பங்களா எங்க இருக்கு? அதோ தெரியுத, அதான் பங்களா. ஏன் அது வரைக்கும் வண்டி போகாதா? வழி இல்லம்மா, வரப்பு மேலதான் நடந்து போகணும். வா. ஆமா, உயரமா நிக்கிறது கூட ஐயாவது தான். கரும்பு இப்படித்தான் போகணுமா? வேற வழியே இல்லையா? நீ வந்துட்டீல, ஐயா வழி பண்ணிடுவாரு. வா வா. பவுனே, ஹாய். பாத்து வா, பாத்து. என்னம்மா வரப்புல நண்டா பிடிக்கிற? ஐயோ பவுனே, பவுனே செதறிடுச்சே. ஐயோ ஏயா கணக்கு, பவுனை பார்த்து கூப்பிட்டு வரக்கூடாது? அவரை ஏன் கோவிச்சுக்கிறீங்க? வழி இல்ல, ஒண்ணு இல்ல, பெரும் வாய் பேச்சுதான். கவலையப்படாத, சீக்கிரமா ரோட போட்டுற. நீ உருண்டு பிறண்டு வரலாம். ஐயோ, இது கருவாய் இடமுங்க. இருந்தா என்னையா, ஐயா இந்த இடத்து மேல ஆசைப்பட்டிருக்காருன்னு சொல்லி கேட்டு வாங்கிய. பவுனே வா.
இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்தே இருக்க மாட்டேன். ஐயோ நீ இப்படி சொல்லாமா? நீ யாரு? தங்கத்தோட தங்கச்சி பவுனாச்சே, தங்க அச்சில வாத்தி எடுத்தவ. முதலாளி பார்த்து வைங்க காலை. கருவாயா, அட கணக்கு பிள்ளையா, வாங்க வாங்க. உன்னை பார்க்கத்தாப்பா வந்தேன். இல்ல பண்ணையார் தோப்போட்டு வச்சிருக்கிறைய ஒரு கையாகல இடம், அதுக்கு ஒரு விலைய போட்டு பேசி கிரையத்தை முடிக்கலாம்னு தான். யோ, நான் என்ன நிலத்தை விக்கிறேன்னு ஏலமா போட்டேன்? கருவாயா, இடத்துக்கா பஞ்சம்? இதை வித்துப்பட்டு வேற ஒரு இடத்துல வாங்கிக்கிறது. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்க சொல்றியா? நல்ல ஆளியா? தோப்புக்குள்ள இருக்கிற பங்களாவுக்கு பண்ணையாரு வரப்பு வழியா நடந்து போக வேண்டியதா இருக்கு. உன் இடத்த கொடுத்துட்டீங்கன்னா வாசல் வரைக்கும் வண்டி போற மாதிரி ரோடு போட்டுக்கலாம்னு கேட்டு வர சொன்னாரு. ஏயா, அவங்க வசதிக்காக என் பூர்வீக சொத்தை விற்க முடியுமா? அட விரும்பி கேக்குறாங்க, வீண் பொல்லா போயதுக்கு. உள்ள விலைக்கு நீ தர வேணாம்ப்பா, 5-10 கூடுதலா வாங்கிக்க. யோ, ரொம்ப திமிரியா? வீடு கட்டுறதுக்கு ரோடு போடுறதுக்குமா விளையிற நிலத்தை விற்க சொல்ற? கருவாயா, கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லப்பா. சு, அது என் தங்கச்சிக்கு சீதனமா கொடுக்கறதுக்காக வச்சிருக்கேன். நீங்க போகலாம். கருவாயா, டேய். போறேன்ப்பா. கபட்டியில் அடிச்சு கண்ணை கலைக்கப்படாத. என்னடா கொழுப்பா? டேய், கல்ல எறிஞ்சிட்டு ஏன்டா திரும்பிட்ட? நான் எங்கடா இருக்கேன்? எவன்டா அவன் கல்ல எறிஞ்சவன்? சரியா நாமல இருந்தா வெளியே வாடா. தள்ளிவிடா. ஐயோ, என்னை விடு. என்னை விடு. சரியான ஆம்பளையான்னு கேட்டியே. இப்ப கேளு. போடா, புள்ள பூச்சி. கத்துடி. நல்லா கத்து. கருவாயிலும் விட மாட்டான். எல்லாரும் அமைதியா இருங்க, பஞ்சாயத்து தலைவர் இப்ப வந்துருவாரு. அண்ணே வாங்க, பஞ்சாயத்துல உங்களுக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. வணக்கங்க. வணக்கம் வணக்கம். இது பாருமா, நம்ம ஊர் தெய்வம் சித்தனுக்கு பொதுவா இந்த பஞ்சாயத்துல உண்மையைத்தான் சொல்லணும். தம்பிதுரை உன் கைய பிடிச்சு இழுத்தது உண்மையா? ஏன்பா, நீ அந்த பொண்ணு கைய பிடிச்சு இழுத்தியா? இல்லண்ணே, அது வந்து அண்ணன் தம்பி உறவெல்லாம் வீட்டோட, இது பொது இடம். இங்க கேட்டதுக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும். தம்பிதுரை தலை குனிஞ்சு நிக்கிறதுனால இவன் அந்த தப்ப செய்தாங்கிறது உறுதியாகும். அதனால
இந்த பஞ்சாயத்து அவனுக்கு 100 ரூபாய் அபராதம் விதிக்கும். என்ன சரிதானே? சரிதாங்க. என்ன தீர்ப்பு சரிதானே? ஆ. எதுக்குப்பா இந்த 400 ரூபாய்? நானும் நாளைக்கு 4 பொண்ணுங்க கையை பிடிச்சு இழுக்கிறேன். அதுக்கு தான் முன்கூட்டியே அபராத தொகையை கட்டுறேன். தருவாயா, பஞ்சாயத்து கூடி பேசி விவகாரத்தை பைசல் பண்ணியாச்சு. இப்ப நீ பேசுறது திகுடு முகடான சமாச்சாரம். நீதிக்கு பஞ்சமான இந்த இடத்துக்கு பேரா பஞ்சாயத்து? வயசுக்கு வந்த பொண்ண காரணம் இல்லாம கையை பிடிச்சு இழுத்துட்டான். நாளைக்கு அவளை எவையா கட்டிக்கிடுவான்? நீங்க பாட்டு தலையாட்டிட்டீங்க. நான் ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து நடக்க வேண்டாம். அதுக்காகத்தான் அப்படி செஞ்சேன்.